நான் வாசிக்க வேண்டியதான சங்கீதம் 127ஆம் சங்கீதத்தை வாசிக்கலாம். 127ஆம் சங்கீதம் சாலமோன் பாடின ஆரோபண சங்கீதம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கட்டுகிறவர்களின் பிரயாசம் வருதா? கர்த்தர் நகரத்தை காவலாளர் எடுத்திருக்கிறது வருதா? நீங்கள் அதிகாரிகள் எடுத்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது வருதா? அவரே நமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை அளிக்கிறார். பாரவழியின் குமாரன் பலவான் கையில் அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பராத்துடைய நிரப்பின புருஷன் பாக்கியவார். அவர்கள் நானும் விளையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருவோடே பேசுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 127ஆம் சங்கீதம் சாலமோன் ராஜாவின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா? கர்த்தர் நகரத்தை காவலாகில் காவலாளர் விழித்திருப்பது விருதா? கர்த்தர் தான் வீட்டை கட்ட வேண்டும். கர்த்தர் தான் நகரத்தை காக்க வேண்டும். அவர் நமக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் அவர்தான் தர வேண்டும். சுகமான தூக்கத்தையும் அவர்தான் தர வேண்டும். எல்லாம் கர்த்தர் தான் நமக்கு தர வேண்டும். கர்த்தர் இல்லாமல் செய்கிற எல்லா காரியங்களும் வீணாய் இருக்கிறது என்பதாக இந்த சங்கீதத்திலே சாலமோன் ராஜா சொல்கிறார். கர்த்தர் தான் எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறார். ஏற்று சேர்த்து எல்லாம் அவர்தான். துவக்கம் அவர்தான், முடிவும் அவர்தான். எல்லாமே கர்த்தரால் தான் நடக்க வேண்டும். கர்த்தரை முன்னிட்டு நடக்க வேண்டும். அப்படியானால் அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி அந்த ஆசீர்வாதங்கள் கர்த்தரால் ஒரு ஆசீர்வாதங்களை உணர்த்துகிறதான வசனங்கள் தான் 127ஆம் சங்கீதம். பெருமையாக இருந்த பூமியை மனுஷனுக்காக செழிப்பாக மாற்றி அதை மனுஷன் வாழும் பூமியாக மாற்றுகிறார் தேவாதி தேவன். அதற்கு ஆகாரத்தை ஏற்படுத்துகிறார் மனுஷனுக்கு. தேவன் தம்முடைய கருத்தால் எல்லாத்தையும் மனிதனுக்காக உண்டாக்கி அதை அவர்கள் அனுபவிப்பதற்காக அவர்களிடத்தில் அதை ஒப்படைக்கிறார். சங்கீதம் 8:6 நீங்கள் வாசிக்கிறீர்கள். உமது கரத்தின் கிரியைகளின் பேரில் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்துகிறேன் என்பதாக வாசிக்கிறோம். அதாவது தேவாதி தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கி மனிதனுக்காக அதை உண்டாக்கி அதை ஆளுகை செய்கிறதான அதிகாரத்தை மனிதனுக்கு தந்திருக்கிறார். அப்படியானால் அவர் உண்டாக்கின யாவுமே மனிதனுக்காகத்தான் உண்டாக்கினார். ஆனாலும் யாவும் அவருடையது. நாம் அனுபவிக்கிறது, நாம் உபயோகிக்கிறது எல்லாமே அவருடையது. மனிதனிடத்தில் ஒன்றுமே இல்லை. வேஷமாகவே மனிதன் திரிகிறான், விருதாவாகவே சங்கடப்படுகிறான், ஆட்சியை சேர்க்கிறார். அதை யார் ஆய்கொள்வார் என்று அறியான் என்று வாசிக்கிறோம். அதாவது சம்பாதிக்கிறான், நிறைய சம்பாதிக்கிறான், கணக்கிடாம சம்பாதிக்கிறான். ஒரு டாக்டர் ஒரு நோயாளி பார்த்து கேட்கிறாரு, ஒரு பெரிய பணக்காரர் பணத்துக்கு மேல பணத்தை சம்பாதிச்சுட்டே இருக்கிறார். அப்போ கடைசியில் வியாதி என்று சொல்லி வைத்தியத்தை டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் கேட்கிறாரு, இவ்வளவு சம்பாதிச்சு எனக்கு ஒரு திருப்தி ஆகல, எல்லோரும் நீ சம்பாதிக்க ஆசைப்படுகிறாய், காலையில எத்தனை இட்லி சாப்பிடறான்னு கேட்டார். 2 இட்லி, மத்தியானம் கொஞ்சோண்டு சோறு, ராத்திரி ஒரு சப்பாத்தி. இவனுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? நீ இவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கையே, இதற்காக நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறன்னு கேட்கிற? உண்மையான கேள்விதான். மனிதன் வேஷமாகவே திரிகிறார், அவனுக்கு ஒருமே இல்லை, அதனால் அதை அனுபவிக்க முடியாது. இருந்தாலும் அவன் ஆசையை சேர்க்கிறான், சேர்த்து வைக்கிறான். அதை யார் வாங்கிக்கொள்வார், அதை யார் கொண்டு போவான்னு அவனுக்கு தெரியாது. இன்னொரு வசனத்தில் வாசிக்கிறால், சும்மா இருக்கிற பத்தி எடுத்து அடையாது, அவர் கர்த்தருக்கு பிரியமா நடக்கிற ஒரு ஏழை மனிதனுக்காக சம்பாதிக்கிறான் என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பாதித்து வைக்கும் ஒரு வேலையை அவனுக்கு கொடுத்திருக்கிறார், துன்மார்க்கருக்கு என்று சொல்கிறார். ஆகவே
கர்த்தருடைய காரியங்களிலே நாம் உண்மையாக இருந்தால் அவர் நமக்காக செய்த காரியங்கள் யாருமே ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் நமக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு உரிமை கொடுத்திருக்கிறார். எல்லாமே அவருடையதுதான். எல்லாமே எல்லாமே சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரம் செய்கிற மிருகங்களும் என்னுடையவர்கள். மலைகளில் பறவைகளை எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவர்கள் எல்லாம் என்னுடையது என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாமே என்னுடையதுதான். ஆடு மாடு பறக்கிற பறவை இனங்கள் நடமாடுகிற எல்லாமே என்னுடையது தான். ஆனால் அதை ஆண்டு கொள்வதற்காக அதை உபயோகிக்கும் அதிகாரத்தை மட்டும் நமக்கு தந்திருக்கிறார். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் குடிகளும் கர்த்தருடையது, நம்மளுடைய ஒன்றுமே இல்லை. இது கேட்டா நம்ம வாடகைக்கு இருக்கிற வீடு மாதிரி. வீடு கர்த்தருடையது, நாம் வாடகைக்கு இருக்கிறோம். அதே போலதான் மனிதனுடைய வாழ்க்கை சொந்தம் கொண்டாட எதுவுமே இல்லை. நாம் நல்ல காரியங்கள் செய்தாலும் அந்த காரியங்கள் நலமானதாகவும் சரியாகவும் முடிய வேண்டும் என்றால் அது கர்த்தருடைய கையில் தான் இருக்கிறது. முடிவு கர்த்தருடையது. நாம் எல்லா காரியங்களையும் பாடுபட்டாலும் எல்லா விதங்களிலே நாம் கஷ்டப்பட்டு நாம் வேலை செய்தாலும் அதில் ஆசீர்வாதத்தின் பலன் கர்த்தருடையதாக இருக்கிறது. பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது. நாம் செய்கிற வேலைகளெல்லாம் ஆசீர்வாதம் கர்த்தருடையது. நான் நட்டேன், அப்பொழுது ஒரு ஈர்ப்பாச்சினான், தேவனே விளைய செய்தார். நாம் நடலாம், நீர் பாய்ச்சலாம், ஆனால் ஆசீர்வாதமான விளைச்சல் யாருக்கு இருக்கு? கர்த்தர் நினைத்தால் மட்டும்தான் அதன் பலன் கிடைக்கும். அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னதான் காவல் பண்ணாலும், என்னதான் வீட்டை கட்டினாலும் கர்த்தர் இல்லை என்றால் அது ஒன்றுமே இல்லை. காவலாளி பிடித்து கொண்டு வருதா, நீ வீட்டை கட்டுகிறதோ விருதா. நான் நட்டு, நாம் நடுகிறோம், நாம் வீடு கட்டுகிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனால் அதற்கு பலன் தருவது தேவராக இருக்கிறார். மனிதராகி நாம் பலத்தினால் நம் சாமர்த்தியத்தினாலும் ஒன்றும் நடக்கப் போகிறதில்லை. எல்லா காரியங்களையும் தேவன் தான் செய்கிறார். இன்னும் பாருங்க, ஒரு வசனம் என்ன நம்ம தீர்க்கமாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. சங்கீதம் 65:9-10 வச்சுக்கின்றால், தேவரி பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவநதியால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறேன். எப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறேன், அதில் வரப்புகள் தண்ணத்தக்கதாய் அதில் படைத்தவர்களுக்கு தண்ணீர் நிறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எப்படி என்றால் எல்லா காரியங்களும் கர்த்தருடையதுதான். அவர் தான் பூமியை செழிக்கப்படுகிறார். நான் நட்டேன், நீர் பாய்ச்சினேன், எல்லாம் சரிதான். ஆனால் எல்லா காரியங்களும் தேவனிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இருந்து, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான விலையை உனக்கு கொடுக்கிறவர் உன் தேவனாகிய கர்த்தர் என்று நினைத்துக் கொள்ள சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நான் நிறைய சம்பாதிச்சுட்டேன், என் சாமர்த்தியத்தினால நான் பெரிய பணக்காரன் ஆயிட்டேன், அதெல்லாம் சொல்லவே முடியாது. எல்லாம் அதற்கு பலன் தருகிறவர் யாரு? அதுக்கு சம்பாதிக்கிறதுக்கும் அதுக்கு திறமையையும் சாமர்த்தியத்தை தருகிறது தேவன் தான். ஆகையால் என்ன செய்யணுமா, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனே உனக்கு தந்து நீ புசித்து திருப்தியா இருக்கும் போது, நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை தோற்கடிக்க கடவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா காரியங்களும் நமக்கு ஆசீர்வாதமாக இருந்தாலும் கடைசியில் தான் அவரை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் உலகில் வாழும்போது எல்லா காரியங்களும் எந்த காரியங்கள் செய்தாலும் தேவனை சார்ந்தே செய்ய வேண்டும். ஏனென்றால் அதன் முடிவு, நம்முடைய காரியங்களின் முடிவு, நம்முடைய செயல்களின் முடிவு, அதன் பலன் கர்த்தரிடத்தில் தான் வருகிறது. எல்லாம் அவராலே உண்டானது, எல்லாம் அவருடையதுதான்.
உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவர்களை கொடுத்து மனுஷனை தாழ்ந்தவரையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். நிலமும் மிருக ஜீவன்களும் அதில் உள்ள அதிகார பூமியின் அதிகாரங்களும் அதிகாரிகளும் எல்லாம் கற்புடையது. அதுதான் அந்த ஒரே வசனத்துல எல்லாம் முடிந்து விட்டது. எல்லாம் மனிதன் செய்கிற காரியங்கள் எல்லாமே விருதா. கர்த்தர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருக்கிறார் என்பதாக அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரமும் அந்தஸ்தும் ஐஸ்வர்யமும் மேன்மையும் ஆடு மாடு பறவை எல்லாமே அவருடைய. அதனால அந்த வசனம் நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் அவர் தேவனாய் இருக்க வேண்டும், தேவனாய் இருக்கிறார் என்பதற்காக முழு அர்த்தத்தை கொண்ட வசனம் தான் அந்த முதல் வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் வருவார். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது உயர்வார். அவரே நமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அழைக்கிறார். நம் உயர்வில் இந்த வசனங்களை உணர்ந்து அவருடைய வழிகளில் நடக்க, அதாவது தேவாதிய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்பதாய் நாம் உணர்ந்து ஜீவிக்க தேவாதி தேவந்த காலை வழியிலே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா.